இன்னொரு பக்கம் பேச வேண்டிய பிரச்சனைக்கு ஏதாவது பேசுறீங்களா? இதே ஒன்றிய பாஜக அரசு தொட்டு விடும் தூரத்துல பீகார் எலெக்ஷன் வரப்போகுது, தீவிரமா சரிப்படுத்துறோம் என்ற பேர்ல பல அநியாயங்களை பண்றாங்க. இப்ப இந்த வீடியோ பாக்குற உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்கா, பர்த் சர்டிபிகேட் இருக்கா, இதுல ஏதாவது ஒன்னாவது இல்லன்னு சொன்னா நீங்க ஓட்டு போடவே முடியாது, வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருக்க முடியாதுன்னு சொன்னா அதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? உங்ககிட்ட ஒரு பர்த் சர்டிபிகேட் இருக்கு, உங்க அப்பாவுடைய பர்த் சர்டிபிகேட், தாத்தாவுடைய பர்த் சர்டிபிகேட், நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி பல்வேறு அநியாயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அதை பத்தி பேசவே மாட்டீங்க. மம்தா பானர்ஜி பேசுறாங்க, ராகுல் காந்தி பேசுவாரு. ஏன் அந்த கட்சியில இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக மட்டும் பேசவே மாட்டாங்கன்னா இதை தான் சொல்றோம். அதிமுக பாஜகவோடு எலக்டோரல் பார்ட்னர், தேர்தல் கூட்டணி. ஆனா திமுக அதே பாஜகவோடு பொலிட்டிக்கல் பார்ட்னர், அரசியல் கூட்டணி. பேச வேண்டிய அந்த வாக்காளர் சரிபார்ப்பை பத்தி நீங்க பேசல. ஆனா குரலற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எங்க வெற்றி தலைவர் தளபதி அதை பேசுறாரு. தமிழக வெற்றி கழகம் பேசுது. அரசியலுக்கு நாங்க முதல் தலைமுறை அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஆனா மன்னராட்சி மனப்பான்மையோடு மக்களை பத்தி கவலைப்படாம, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட கண்டும் காணாம, குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட அந்த குற்றவாளி கூட கிடையாது, குற்றச்சாட்டுக்கு ஆளான மனிதர்களின் மீது மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய, ஏவல் துறையாக இருக்கக்கூடிய காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய, எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது, குறை சொல்ல முடியாது என்று மமதையோடு பேசக்கூடிய உங்களுடைய கணக்குகள் 2026 முடித்து வைக்கப்படும். அந்த நாள் வந்தே தீரும். மக்கள் மன்றத்தில் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும்.